விலை? 530 ரூபா. அதில் 10% தள்ளுபடியா? 50 ரூபா போகுதுன்னு வச்சுக்கோங்க. 400. இது எல்லாம் பழைய மாடல். ஆமாம், எல்லாமே பழைய மாடல். இல்லையா? வயலட் நல்லா இருக்குது. அது கையில் கலர் நல்லா இருக்குது. அது ப்ராசஸ் எல்லாமே பிராசோலாம் எப்போவுமே பிடிக்குது. பிராசோ தான். 50 ரூபா போனால் 400. எனக்கு என்னமோ அகமதியில் போகணும். கடைக்கு வந்தா சேலையை பாருங்க. இங்க வந்து என்ன பழக்கம்? அகமத்துல நல்லா இருக்கான் புடவை. சிம்மாசனம் கிடைச்சிருச்சா? சேலை எடுக்கலையா? சரி. எவ்வளோவா விலை? இப்போ தள்ளுபடி போக 450 ரூபா. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆனால் 500 ரூபாய்க்கு நல்லா இருக்குல்ல? பரவாயில்ல. இந்த கலர் எடுத்திருக்கீங்களா நீங்கள்? நல்லா இருக்கு. செட்டு நல்லா இருக்கு. அப்போ செட்டு சேலை எடுத்துருவோம் 6 பேரும். கலர் பிடிக்கும் இருக்கு. சூப்பராக இருக்குங்க. நல்லா இப்படி ஓரம் இங்கே இன்னும் தள்ளி இங்கிட்டு தள்ளுங்க. நல்லா இருக்கு. கலர் செட்டாக எடுத்துடலாம். நல்லா இருக்கு. 550 ரூபாயில பார்க்குறியா? அப்புறம் எல்லாம் தான் கவர் ஆகுறாங்க. சொல்லி பர்சன்டேஜ் சும்மா 500 ரூபாயா? அந்த புடவையே 450 ரூபா. அப்போ 10%னா 50. இதை மட்டும் போட்டு ஏற்றிட்டாங்க. 330 ரூபா தான் இதோட விலையே. ஜாக்கெட் எடுக்கணும். அவ்வளோதானக்கா சேலை? சேலை பார்த்தது அவ்வளோதானே? அங்கெல்லாம் நிறைய இருக்கு. சேலையை பார்த்து வச்சுட்டு போங்க. அக்கா இது நல்லா இருக்கு பாருங்க. இந்த கலர் வயலட் கலர். ஆ 2050 ரூபா. இல்லை இப்போ அது நல்லா இருக்கு. யாரை பார்த்தாலும் வயலட் தானே எடுக்கிறாங்க. நம்மளால வயலட் லாவெண்டரும் வயலட் எவ்வளோக்கா? ரொம்ப கம்மியாக இருக்கு. 900 ரூபா. அதான் கரெக்டாக ஈவனாக போட்டிருக்காங்க பாரு. 10% 990. 90 ரூபா 900 அப்படி. 10 ரூபா கையில் கொடுக்கணும்ல, சும்மா அனுப்பக்கூடாதுன்னு அந்த 10 ரூபா 1000 ரூபாய் கொடுத்தா இல்லை, அது 90 ரூபா போயிடும். ஸ்டோனில் எல்லாமே கல் ஒரே விலை தான்.
பச்சை கல்லுகளை எடுக்க தானடி பயனாடு. ஆமாம், வாஷ் பண்ணாமல் கட்டிக்கிட்டேன். குமாரி மாதிரி 3 வருஷத்துக்கு துவைக்காம வச்சு கட்டணும். ஏன் அதுக்கு எடுத்து பீரோக்களை வச்சுட்டு பார்த்து வச்சுட்டா கல் உதிராது. அங்கே பாருங்க அந்த கலர் நல்லா இருக்குல்ல, அவங்க போது போங்க. அதை மடிக்கிறாங்க பாருங்க, அது நல்லா இருக்குல்ல. 3 வருஷத்துக்கு துவைக்க அவ்வளோத்தக்க சொல்லிடுச்சு. தெரியாது அதுக்கு. ஆமாம், இது நல்லா இருக்குல்ல, கம்மியாக சொல்லியிருக்கேன். இது நல்லா இருக்கு. இது நல்லா இருக்குல்ல கலரு. இது உங்கள் கலர். இல்லை, நீங்கள் கட்ட மாட்டீங்க. ஆமாம், நாங்கள் கட்ட மாட்டது உங்கள் கலர் இருக்கா. அது எவ்வளோங்க? 1500 போட்டாதப்பா புடவை. ஆ, 1000 போட்டால் தான் புடவை. எல்லாம் கல் புடவை தான். ஒரு கல் 10 ரூபாய்க்கு வாங்க யோசிக்கிறாங்க. போய் ஆ கரும்பச்சி நல்லா இருக்கு. கரும்பச்சி நல்லா இருக்கு. ஆ, இந்த மல்டி கலரும் நல்லா இருக்கு. இது நல்லா இருக்குல்ல. காட்டனா அதுதான் இருக்குது 1000. இன்னும் இடத்த விட்டு அசையலையா? ஆ, நான் ஜவுளி கடையை சுற்றி பார்த்துட்டு வந்தேன். ஒன்றும் அவங்கள பார்த்துட்டு வந்தேன். அந்த பக்கமும் நிறைய சேர் போட்டிருக்காங்க இப்போ இந்த சைடு உட்கார்றதுக்கு. ஆமாம், பொம்பளைங்க சேலை எடுக்கிறாங்க, ஆம்பளைங்க பூரா சேரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விலை வந்து 320. ஆமாம், அதில் வந்து 30 ரூபா போனால் 290 வரும். 32 ரூபா. 32 ரூபா போனால் ஆ, எப்படியும் 290 ரூபா வரும். நல்லா இருக்கு. கலர் எனக்கு எடுக்குமா? அதான் பிரச்சனை. சிவப்பு சட்டை போடுங்க, தோல் மேலே வைங்க. இந்த ஜாக்கெட் ஆ, நல்லா சேலை சூப்பராக இருக்குக்கா. ஆ, நைஸாக இருக்குது, மொடன்னு இல்லை. வெயிட் இல்லாமல் ஆ, நைஸாக இருக்குது. வாங்க, அதே இதில் அந்த கலரும் பாருங்க. ஆமாம், நான் இப்போ தான் பார்க்குறேன். இங்கே பாருங்க, வயலட்டு நல்லா இருக்கு அக்கா, ப்ளூவும் நல்லா இருக்குக்கா. நல்லா இருக்குல்ல. ஆ, இது நல்லா இருக்கு, இன்னும் அதை விட வெயிட் இல்லாமல். இது 400 ரூபா. இது அந்த கலர் எடுக்காது எனக்கு. இது 400 ரூபா. இது 320 தான். அப்புறம் போனால் 360 ரூபா வரும். 360 ரூபா வரும். சரி, இது எவ்வளோ பாருங்க. இப்போ இதை தான் 400 ரூபா. வெறும் 320. ஆனால் டிஸ்கவுண்ட் போக தான் வரும். 40 ஐயா ரூபா, மக்கா வச்சிருக்காரு. 360 ரூபா. வாங்க, இது 360 ரூபா. இது 360 நல்லா இருக்குல்ல. இது 400 ரூபாய்க்கு 40 ரூபா போக 360 தான் வரும். 360. சாஃப்டாக இருக்குது. இதுவும் 400 ரூபா தான் போகும். இது சாஃப்டாக அதுதான் 320. 320 தள்ளுபடி போக கம்மியாக இருக்கும். ஆமாம், கம்மியாக இதுக்கு இந்த வயலட் ப்ளவுஸ் போடணும்.
ஏன் பார்டர் கலர் வருது இல்லை? ஆனால் அது கட்டுறாக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா இருக்கு. ஆமாம், அதுதான் நான் போய் பார்த்துட்டே இருக்கேன். நம்ம போட்டு போட்டு நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குக்கா. போட்டு வாங்கலாமா? ஆமாம், போடுறாங்க. 32 பேர்.